வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள். நாளைக்கு தானே பொங்கல், இன்றைக்கே வந்து சொல்கிறியே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நாளைக்கு சொல்கிறதுக்குள்ளே ஈவினிங் ஆயிரும். ஸோ அதனால் வந்து இன்றைக்கே வந்து சொல்லிடலாம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ சூரியன் வந்து ஒரு திசையிலேருந்து இன்னொரு திசைக்கு வந்து டில்ட் ஆக போகுது. ஸோ அதை தான் வந்து பொங்கல் வச்சு நாம் வந்து கொண்டாடுறோம். ஸோ அதே மாதிரி வந்து மார்க்கெட்டும் அப்படியே கொஞ்சம் டில்ட் ஆகி ஒரு பயங்கரமான ஒரு மூவ் வந்து கொடுக்கட்டும். அது வந்து ஒரு நெகட்டிவாக போனாலும் சரி, பாசிட்டிவாக போனாலும் சரி. ஏன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகணும். அப்படி மூவ் ஆனால் தான் ஆஸ் இன்ட்ராடே ட்ரேடராக நம்மளால் வந்து ஏதாவது நம்ம வேலைக்கு நம்ம வந்து செஞ்சுக்க முடியும். ஸோ அதன் காரணமாக மார்க்கெட் வந்து மூவ் ஆகட்டும். சரி, ஓகே. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் நம்ம வந்து எடுத்திருக்கோம் நிஃப்டி 50யோடது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 25,450லேருந்து ஒரு 25,300 இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிமாண்ட் ஜோனாக வந்து நிஃப்டி 50ல் டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து மாட்டியிருக்கு. ஸோ இது வந்து 25,500 25,300 இது இன்ட்ராடேயில் வந்து டிமாண்ட் ஜோனாக வந்து மாறும் அப்படிங்கிற மாதிரி வந்து நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நமக்கு வந்து இன்னொரு விஷயமும் நடந்துகிட்ருக்கு. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அது கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நான் வந்து சொல்கிறேன். ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் இந்த இடத்துல நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அதாவது நேற்று வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனால் வந்து இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் எக்ஸாக்டாக வந்து இந்த ரேஞ்சை நம்ம வந்து எடுத்துக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா நமக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதை நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா தான் நமக்கு வந்து இது கன்ஃபார்மாக இது வந்து ஒரு ட்ரையாங்கிள், அதாவது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்க முடியும். பெருசாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷாக வந்து டேர்ன் ஆயிடுச்சு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நாம் வந்து போக வேண்டாம். சரி, ஓகே. ஸோ இப்போ ப்ரைஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியர்பை இந்த சின்ன சின்ன ரெசன்ஸ்லாம் வந்து இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து போய் டச் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து கீழே வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு கேப் அப்பே வந்து இருந்தாலும் அந்த கேப் அப் ஆன இடத்துல பெருசாக வந்து சஸ்டெயின் வந்து ஆகலை. ஸோ அதுக்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற நமக்கு வந்து இந்த சின்ன சின்ன ரெசன்ஸ், அதாவது சின்ன சின்ன ரெசன்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்ட்ராடேயில் நமக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த இடம்லாம் நமக்கு வந்து செல்லிங்காக வந்து கன்வெர்ட் ஆகுது. அதன் காரணமாக அங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ இப்போ ஓவராலாக நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறது தான் வந்து இருக்குது. லாங் போகிறோம், இல்லை நான் வந்து ஒரு பொசிஷனலாக வந்து லாங் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எக்காரணத்தை கொண்டும் ஒரு ட்ரேடை வந்து இனிஷியேட்டே வந்து பண்ணாதீங்க. மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஸோ இது ஒரு லாங் வந்து போகிறீங்க அப்படின்னா எந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது முதல்ல வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணிடுங்க. ஒரு 50 பாயிண்ட் மூவ் ஆகுமா, 100 பாயிண்ட் மூவ் ஆகுமா அப்படிங்கிறத முதல்ல அனாலிசிஸ் வந்து பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 50 பாயிண்ட் போனதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ஸ்பைக் வந்து கிடைக்கலாம், அது ஒரு ட்ராப்பாக மாறலாம். அதே மாதிரி ஒரு 100 பாயிண்ட் போனதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ஸ்பைக் கிடைக்கலாம், அது வந்து ஒரு ட்ராப்பாக மாறலாம். ஸோ அந்த லோ அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லோவெல்லாம் சின்னதாக வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா, அங்கே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வந்து மூவ் பண்ணிட்டு வந்து போங்க. அதுதான் வந்து ஒரு லாங் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபஸ்ட் வே அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ லாங் போகிறதே வந்து அந்தளவுக்கு வந்து சேஃப் வந்து இப்போதைக்கு வந்து கிடையாது. இருந்தாலும் லாங் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். அதுக்கப்புறம் வந்து லாஸ் ஆயிடுச்சு, மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு கீழே போயிட்டுருக்கு, நான் வந்து ஆப்போசிட் போனேன், நான் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஆப்போசிட் போகுது அப்படின்ட்டு நாம் வந்து மார்க்கெட் மேலே குறை சொல்லியோ இல்லை நம்ம மேலே குறை சொல்லியோ ஒரு பிரயோஜனமும் வந்து கிடையாது. ஸோ லாஸுங்கிறது லாஸ் தான். 1 ரூபாவும் லாஸ் தான், 10,000 லாஸ் தான், 20,000 லாஸ் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை முதல்ல அனாலிசிஸ் வந்து பண்ணிடுங்க, அல்லது வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அவ்வளோதான். ஏன்னா ஓரளவுக்கு நாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த எந்தெந்த இடத்துல நமக்கு வந்து சினாரியோ வந்து கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத முதற்கொண்டு எல்லாமே நம்ம வந்து சொல்லிடுறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்ட்ராடேயில் ஒரு ட்ரேடை நீங்கள் வந்து இனிஷியேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது குறைந்தபட்சம் நீங்கள் வந்து ஒரு தப்பான ட்ரேடில் வந்து மாட்டாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதை நாம் வந்து செஞ்சிடணும். இல்லை அப்படின்னா ஒரு தப்பான ட்ரேடில் வந்து போய் மாட்டிக்கிட்டு தேவையில்லாமல் லாஸ் பண்ணிட்டு வந்து வரணும். ஏன்னா ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் தான். உங்கள்கிட்ட வந்து ஒரு 10,000 ரூபா ட்ரேடிங் கேபிட்டல் இருக்குது அப்படின்னா
என்கிட்ட 10,000 இருக்குது, 10,000க்கு வந்து என்னால் வந்து ஒரு 2,000 ரூபாயில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை நான் வந்து 5 லாட் வந்து என்ட்ரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அது வந்து தப்பு. 10,000 இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு 10% தான் நீங்கள் வந்து எடுக்கணும். அப்போ 10,000 உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா ஒரு 2,000 ரூபா இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நீங்கள் வந்து ஒரு லாட்டு தான் வந்து என்ட்ரி வந்து கொடுக்கணும். ஸோ இதில் உங்களுக்கு வந்து லாஸ் வருது அப்படின்னா அதில் நீங்கள் வந்து ஒரு 10% உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸாக நீங்கள் வந்து வைக்கலாம். இப்போ 10,000த்தில் உங்களுக்கு வந்து ஒரு 10% உங்களோட ட்ரேடிங் கேபிட்டலாக மாற்றணும். அப்போ 2,000 வந்து இருக்கலாம், 2,000 அல்லது வந்து 1,000 வந்து இருக்கலாம். ஸோ அதில் இன்னும் ஒரு 10% நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அப்போ ஒரு 200-300 நீங்கள் வந்து ஒரு ஸ்டாப் லாஸாக நீங்கள் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ணணும். ஏப்பா இப்படிலாம் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வச்சாதான் நாளைக்கு நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட கேபிட்டல் இருக்கும். ஸோ கேபிட்டலே இல்லாமல் நாளைக்கு எப்படி வந்து உங்களுக்கு ட்ரேட் வந்து எடுப்பீங்க? ஸோ இன்றைக்கி உங்களுக்கு வந்து நீங்கள் 10,000 இருக்குது, என்னால் வந்து 5 லாட் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு 5 லாட்டையும் எடுத்துட்டீங்க, ஸ்டாப் லாஸ் போடல, மார்க்கெட் உங்களுக்கு அகென்ஸ்டாக வந்து போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவீங்க? அதுக்கு கௌரவமாக முதல்ல நமக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகுது ஆகலை அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியணும். அதுக்கு பிகினர்ஸ் இருந்தாலும் சரி இல்லை யாராக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட கேபிட்டல் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா அதில் வந்து 10% தான் நீங்கள் வந்து ட்ரேடிங் கேபிட்டலாக வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே வந்து யூஸ் பண்ணாதீங்க. ட்ரேட் பண்ணுறதுக்கு கேபிட்டல் வேணும், கேபிட்டல் வேணும், கேபிட்டல் வேணும். லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கேபிட்டல் உங்களுக்கு வந்து இருக்காது. அதை நல்லா வந்து தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டில் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து டெய்லி வரும். டெய்லி ட்ரேட் எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து கேபிட்டல் வேணும். அந்த கேபிட்டல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ட்ரேட் வந்து எடுக்க முடியும். திரும்ப திரும்ப சொல்கிறது இதுதான், ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எந்த ஒரு ட்ரேடையும் வந்து இனிஷியேட் வந்து பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் வந்து டேர்ன் ஆகுது அப்படின்னா ஸ்ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வந்து மூவ் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் வந்து குறைந்தபட்சம் நீங்கள் வந்து ஒரு 500 ப்ராஃபிட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா 250 உங்களோட ஸ்ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வந்து போட்டு வச்சுருங்க. அப்போ குறைந்தபட்சம் உங்களுக்கு வந்து ஒரு 250 உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சது அப்படின்னா கூட ஒரு 250 உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் லாஸில் தான் ஒரு ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ணாதீங்க. மார்க்கெட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டேர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வந்து மூவ் பண்ணிட்டு வந்து போங்க. அதுதான் வந்து ஒரு நல்ல டிசிப்ளினான ஒரு ட்ரேடராக உங்களால் வந்து மாற்றும். அதை நல்லா வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததும் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேம் தான். ஸோ இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் நேற்றே நம்ம வந்து 2 விஷயம் சொல்லியிருந்தோம். அதாவது 2 சினாரியோவாக சொல்லியிருந்தோம். ஒன்று, ப்ரைஸ் வந்து குறைந்தபட்சம் இந்த 25,900 வரைக்கும் வந்து போயிட்டு மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்கலாம். அல்லது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போயிட்டு அதாவது ஒரு 26,000 வரைக்கும் மேலே போயிட்டு அங்கேருந்து வந்து கீழே இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த விஷயம் வந்து நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறவங்க நேற்று வீடியோ வந்து பாருங்கள். இது வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருந்தது. நேற்று க்ளோஸ் ஆன ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த சப்போர்ட்டுக்கு மேலே தான் வந்து க்ளோஸ் ஆகிருந்தது. அப்போ அதுக்கடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே ஃபேஸ் ஆகும்? அடுத்தது 25,900 அந்த ரேஞ்சுக்கிட்ட தான் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஃபேஸ் ஆகும். அதையும் உடச்சிட்டு வந்து மேலே போகிறாங்கன்னா அதுக்கடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஃபேஸ் ஆகும்? 26,000 தான் நமக்கு வந்து ஃபேஸ் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 25,900 ஒரு இடத்துல வந்து ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணலாம், அல்லது வந்து 26,000 அந்த இடத்துல போயிட்டு வந்து ஒரு ரிஜெக்ஷனை வந்து பிரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நமக்கு வந்து இந்த 25,900 அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்து ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் பண்ணிட்டு வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மாதிரி வந்து க்ளோசிங் டைமில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து வந்திருந்தது. ஸோ நேற்றும் ஒரு வாலடைல் தான், இன்றைக்கி வந்து வாலடைல் தான். மேபி நாளைக்கு நமக்கு வந்து ஒரு வாலடைலான ஒரு டேவாக தான் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா லோயர் டைம் ஃப்ரேமில் அந்த வாலட்டிலிட்டி கொடுக்குற அந்த மூவ்மெண்ட் அப்படிங்கிறது தான் வந்து இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ அகைன் நமக்கு வந்து இப்போது ஸ்ட்ராங்காக 25,900 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து நமக்கு வந்து ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து 25,800க்கு கீழே தான் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவும் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு நெகட்டிவாக தான் வந்து மார்க்கெட்டோட ரியாக்ஷன் வந்து இருக்குது. ஸோ அடுத்ததும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம் தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த விஷயம் தான் நம்ம வந்து வீக்லி சார்ட்லேயே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த சின்ன ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே வந்து பிரேக் டவுன் ஆயின் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ அகெயின் நமக்கு வந்து ஒரு புல் பேக் மாதிரி வந்து போயிட்டு இப்படி வந்து கீழே இறங்கலாம். அப்படி புல் பேக் வந்து போயிட்டு இந்த இடத்துல ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணாமல் உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் இந்த ஒரு இடத்துல 26,450 ஒரு 26,200 இதுக்குள்ளே வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ட்ரேடிங்குள்ளே வந்து சுற்றலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு 25,900
900 அந்த ரேஞ்சை வந்து டச் பண்ணிவிட்டு கீழே வந்து இறங்கியிருக்கிறாங்க. ஸோ நாளை இந்த வீக் வந்து எப்படி ஆக போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ 15ஆம் தேதி நமக்கு வந்து ஒரு லீவ் இருக்குது. ஸோ மும்பையில் வந்து முனிசிபல் பாடி எலெக்ஷன் வந்து போயிட்டுருக்கிறதுனால நமக்கு வந்து என்எஸ்சி வந்து லீவ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக இன்னும் வந்து ஒரு 2 நாள் தான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த 2 நாளில் நமக்கு இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் கொடுக்க போகிறாங்களா அல்லது வந்து அகெயின் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே வந்து போக போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு மூடு நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து கிரியேட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அப்படி நமக்கு இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணாங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து அகெயின் வந்து கீழே இறக்கிறதுக்கு தான் வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இறங்குச்சு அப்படின்னா இந்த லாங் ரன் 25,200 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். இதை தான் நம்ம வந்து ஒரு 25,300 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த வீக் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதை வீக்லி அனாலிசிஸில் சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,200 வரைக்கும் கூட வந்து கீழே வந்து இறங்கலாம். ஸோ இதோட சப்போர்ட் லைன் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போகுது. ஸோ மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒரு 25,300 25,200 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்கலாம். அதுக்கு முதல்ல இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ அப்படி பிரிண்ட் பண்ணும்போது மேபி அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ வீடியோவை நாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களால் வந்து அப்சர்வ் வந்து பண்ண முடியும். ஏன் நான் வந்து மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து புரியும். இல்லை இது வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நேற்று நாம் வந்து ஒரு விஷயம் அந்த 50 மினிட் சார்ட்டை தான் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன். அதாவது நமக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து வருது இல்லையா. ஸோ இப்போ ஒரு புல் பேக் வந்து கிடைக்கிது அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி வந்து நேற்று முந்தானத்தெல்லாம் நம்ம வந்து சொல்லிகிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். எக்ஸாக்டாக கரெக்டாக வந்து இந்த ட்ரெண்ட் லைன்ட்டை போய் வந்து டச் வந்து பண்ணி ஒரு ஓப்பனிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஓப்பனிங் கேண்டலே நமக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து நியர்லி 25,900 வந்து வச்சுக்கிட்டாலும் அந்த இடத்துல இருந்து 25,700 200 பாயிண்ட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து நடந்திருக்கு. அகெயின் நமக்கு வந்து ஒரு புல் பேக் அப்படிங்கிறது நடக்கு. ஸோ இது வந்து அப்படியே வந்து ஒரு லோயர் லோ ஹையர் ஹை அப்படிங்கிற மாதிரி வந்து போகாமல் ஒரு ஹையர் லோ லோயர் ஹை அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து போகுது. ஸோ இது அப்படியே வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக வந்து அப்படியே வந்து கன்வெர்ட் ஆகுது 50 மினிட் சார்ட்டில். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு இந்த சைஸ் ஒரு இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து ஒரு வால்டைலான மூவை வந்து வரும் 2 நாட்களில் நமக்கு வந்து கொடுக்க போகுது. மேபி நாளைக்கே அந்த வால்டைலான ஒரு மூவ் வந்து கிடைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நாளை கழித்து நமக்கு வந்து லீவு, அதுக்கு அடுத்த நாள் நமக்கு வந்து இந்த மூவ்மெண்ட்டெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ 400 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்திருக்கோம். இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஒரு அப் ட்ரெண்டாக வந்து போக போகுது. ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடைக்கிது நல்ல வால்யூமோட அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு 400 பாயிண்ட் வந்து அப் ட்ரெண்ட் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 25, 26, 200 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரலாம். ஸோ ஒரு 400 பாயிண்ட் மூவ் ஆச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 25, 200 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சைஸ் வந்து ஒரு 400 பாயிண்ட் வந்து இருக்குது. ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கிடச்சிது அப்படின்னா 26,200 வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம். அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 25,200 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஸோ ஸ்ட்ரைட்டாக இது வந்து அப்படியே வந்து நடக்கணுன்ட்டு எந்த விதமான ஒரு இது வந்து கிடையாது. ஒன்று நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற மாதிரி வந்து பிரிண்ட் ஆகலாம். ஸோ ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அப்புறம் வந்து ஒரு அப் ட்ரெண்ட், அல்லது ஒரு பிரேக் டவுன் ஒரு ரீடெஸ்ட் உடனே வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட். இது வந்து ஒரு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற ஒரு விஷயங்க. இல்லை நம்மளை வந்து ட்ராப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மறுபடியும் ப்ரைஸை வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குற மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஆனால் ஆப்போசிட்டில் வந்து டர்ன் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அது எப்படி? ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்து ஆப்போசிட்டாக இப்படி வந்து மூவ் ஆகும். அதே மாதிரி ஒரு பிரேக் டவுன் அப்படிங்கிறது நடக்கும், அப்படியே ப்ரைஸ் வந்து ஆப்போசிட்டாக வந்து மூவ் ஆகும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்டெண்ட் ட்ராப்பாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செஞ்சு விட்ருவாங்க முதல்ல. ஸோ நிறைய பேர் வந்து
செல் ஆயிடுச்சு அப்படின்ட்டு வந்து ஒரு பை சைடு வந்து போவாங்க, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் வந்து போயிடும். அதே மாதிரி பை சைடு வந்து போயிருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பை பண்ணுவோம், ஆனால் வந்து செல் சைடை வந்து மார்க்கெட் வந்து கொண்டு போயிடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து இப்படிலாம் வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுவே நமக்கு வந்து ஒரு 4 சினாரியோ வந்து டேர்ன் ஆகி வந்து நிற்கிது. கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. மேபி இப்படி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ நாளை வந்து என்ன நடக்கலாம் அப்படிங்கிறது நாம் வந்து பார்க்கணும். ஸோ முதல்ல நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ப்ரைஸ் நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்டும் கிடைக்கல, ஒரு டவுன் ட்ரெண்டும் வந்து கிடைக்கல அப்படின்னா என்ன நடக்கலாம், ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே வந்து சுற்றலாம், இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே வந்து சுற்றலாம். ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. செகண்ட் ப்ரியாரிட்டி ஒரு பிரேக் அவுட்டோ ஒரு பிரேக் டவுனோ நமக்கு வந்து நடக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 சினாரியோ வந்து சொன்னோம் இல்லையா, அது வந்து ஒரு 4 சினாரியோ வந்து கன்வெர்ட் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட், செகண்ட் ப்ரியாரிட்டி ஒரு பிரேக் அவுட் கிடச்சி ரீடெஸ்ட் எடுக்கிறது, அப் ட்ரெண்ட் போகிறது, அதே மாதிரி ஒரு பிரேக் டவுன் கிடச்சி வந்து கீழே வந்து இறங்குறது, அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் வந்து மூவ் ஆகிறது. ஸோ இதுதான் வந்து நாளைக்கு வந்து ஒரு ரேஞ்சஸாக நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருச்சு அப்படின்னா இதுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகும். அதுக்கு அடுத்த நாள் லீவெல்லாம் முடிச்சுட்டு வந்து வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வந்து கிடைக்கும். அப்போ நாளை ஃபுல்லாக வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து போயிருச்சு அப்படின்னா வெள்ளிக்கிழமை என்ன நடக்கலாம், வெள்ளிக்கிழமை வெள்ளச்சாமி வந்தாலும் வரலாம். அது எப்போ அப்படின்னா நமக்கு வந்து இந்த லோவை வந்து கட் பண்ணி கீழே வந்து இறங்கி இப்படி வந்து மூவ் ஆகணும். அப்போ தான் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளச்சாமி வந்து ஒரு ருத்ர தாண்டம் வந்து ஆடுவான். அப்போ வந்து ஒரு 400-300 பாயிண்ட் வந்து கீழே வந்து இறங்கலாம். அதே மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட் போகணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 25,900 வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்டிமல் ஒரு என்ட்ரி எக்ஸிட் வந்து கொடுக்கறதுக்கு வேலிடான ஒரு ஏரியா. ஸோ இன்பிட்வீன் கேப்பில் நாம் வந்து என்ட்ரு ஆகக்கூடாது. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,900 ஒரு 25,600 இது பார்த்திங்க அப்படின்னா நோ ட்ரேடிங் ஜோன். இந்த ஜோனுக்குள்ளே பெருசாக வந்து நாம் வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுக்கக்கூடாது. அல்லது நீங்கள் வந்து ஸ்கேல்பிங் மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட திறமை, நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரை வந்து பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து என்ன நடக்கலாம், ஒரு பிரேக் அவுட் கிடச்ச மாதிரி வந்து காமிப்பாங்க. இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் இப்படி கீழே இறங்கும், இப்படி மேலே போகும், அல்லது கீழே இறங்கும், இப்படி மேலே போகும், இப்படி கீழே இறங்கும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும், ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து மார்க்கெட் வந்து சுற்றும். அதனால் ஒரு ஸ்கேல்பிங் மென்டாலிட்டியில் நாம் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து இருக்கணும். ஒன்ஸ் இந்த 25,900 வந்து உடைக்கும் போது ஒரு நல்ல மூவ் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்போ வந்து நம்மளோட மென்டாலிட்டி வந்து மாற்றிக்கணும். அதே மாதிரி தான் டவுன் ட்ரெண்ட் 25,600 உடைக்கும் போது அதுக்கு அடுத்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி வந்து மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்மளோட மென்டாலிட்டியை வந்து மாற்றிக்கணும். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மென்டாலிட்டியை வந்து நாம் வந்து மாற்றணும். ஸோ அதுக்கு மைண்டை கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ட்ரேட்ஸை நீங்கள் வந்து அப்படியே வந்து ஹோல்டு பண்ணியிருக்கிறீங்க, நாளைக்கு விட்டால் நமக்கு வந்து ப்ராஃபிட் ஆயிரும், நாளைக்கு விட்டால் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்படிலாம் உங்களால் வந்து ஒரு மார்க்கெட் ஹவர்ஸில் உங்களால் வந்து யோசிக்க முடியாது. ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு லாஸில் இருந்திருப்பீங்க. ஸோ இந்த லாஸ் வந்து ரெக்கவர் ஆகுமா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க ஒழிய இந்த ரேஞ்ச் எல்லாம் பற்றிலாம் நீங்கள் வந்து யோசிக்கவே மாட்டீங்க. ஸோ அதனால தான் வந்து இன்ட்ராடே ட்ரேடாக இருந்தீங்க அப்படின்னா அப்பயே வந்து க்ளோஸ் வந்து பண்ணிட்டு வந்து போயிருங்க, நாளைக்கு காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான ரீசன் வந்து இது தான். ஸோ அடுத்தது வந்து நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 நல்ல ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுது. ஸோ கேப் அப் ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா 25,900 எக்ஸாக்ட்லி. அது வந்து ஏற்கனவே ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு நம்ம வந்து நேற்று வீடியோன்னு சொல்லியிருந்தோம். அந்த ரேஞ்சில் வந்து பயங்கரமான ஒரு கீழே இறங்குச்சு, கிட்டத்தட்ட ஒரு 940 வரைக்குமே வந்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 25,700 சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். அந்த சப்போர்ட் வந்து ரெஸ்பெக்ட் வந்து பண்ணாங்க. மறுபடியும் ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த புல் பேக் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து என்ன நடந்திருக்கு பாருங்கள். எஸ்டர்டேவோட க்ளோஸ் வந்து இங்கே இருக்குது இல்லையா, அதை வந்து உடச்சிட்டு வந்து கீழே வந்துட்டாங்க. இருந்தாலும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு வேலிடான ஒரு மூவ் வந்து கிடையாது இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா நம்மள ட்ராப் பண்ணுறதுக்காக இந்த மூவ் வந்து கொண்டு போவாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா எஸ்டர்டேவோட க்ளோஸ் வந்து எந்த அளவுக்கு அவ்வளோ அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டஸ்ட்டு, அதாவது ஒரு புளி மாதிரி வந்து நடக்கும். இதில் வந்து எக்ஸாக்டாக இதை வச்சு நம்மளால் வந்து ஒரு ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ண முடியாது. அதுக்கு தான் அப் டு ஒரு 9:30 வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஒரு 9:30-10 வரைக்கும் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஓப்பனிங் ஹசல் எல்லாம் வந்து முடிஞ்சிட்டு ஒரு கிளாரிட்டியான ஒரு மார்க்கெட் வந்து மார்க்கெட் வந்து நகரும். அப்போ நாம் வந்து ஒரு என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஒரு என்ட்ரி நமக்கு வந்து கிடைக்கும்.
ஸோ எஸ்டர்டேவோட க்ளோஸ் இங்கே இருக்குது, அதை வந்து க்ளோஸ் பண்ணுற அதாவது ஒரு பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வந்து க்ளோசிங் வந்து கொடுக்க முடியல. ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. எஸ்டர்டேவோட க்ளோஸ் நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்கோம், ஒரு முக்கியமான ஒரு லெவலாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகுது. ப்ரைஸ் வந்து கீழே இறங்குது, ஆனால் இன்னும் பயங்கரமாக வந்து கீழே இறங்கலை. மறுபடியும் ப்ரைஸ் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மாதிரி வந்து போகுது. அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு 11:35 நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு கேண்டலையும் வந்து ஸ்வாலோ பண்ணுற மாதிரி வந்து ஒரு 11:40 கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் மாதிரி வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க, மார்க்கெட் வந்து நெகட்டிவாக வந்து போக போகுது அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் வந்து மார்க்கெட்டில் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த கேண்டில்ஸே நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காமிச்சிருச்சு மார்க்கெட் வந்து நெகட்டிவ் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட நமக்கு வந்து 25,800லேருந்து 25,650 150 பாயிண்ட் வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 230 இந்த ரேஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு புல் பேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து ஒரு வாலடைலான ஒரு மூவ் தான் இருந்தாலும் அதை வந்து சமாளிக்கிற லெவலுக்கு வந்து இன்றைக்கி அந்த மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 25,800 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 25,600 வந்து இருக்கலாம். 25,600 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 25,500 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். 25,800 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 25,900 இதை நோக்கி வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கேப் அப்பில் தான் வந்து ஸ்டாப் ஆச்சு. ஆனால் வந்து அந்த ஓப்பனிங் வந்து சஸ்டெயின் ஆகாமல் மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்குறாங்க. இறங்கி எந்த லெவல் வரைக்கும் வந்து வந்திருக்காங்க பாருங்கள். கரெக்டாக எஸ்டர்டேவோட க்ளோசிங்கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் ஒரு புல் பேக் வந்து போகிறாங்க. ஸோ போயிட்டு இன்னையோட ஓப்பனிங் வந்து க்ளோஸ் அதாவது ஒரு பிரேக் அவுட் நம்மளால் வந்து கொடுக்க முடியுதா, கொடுக்க முடியல. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹை வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, அதோட இன்னொரு லோயர் ஹை தான் இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அகெயின் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் இந்த இடத்துல நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன் வந்து கிடச்சிருக்கு. எக்ஸாக்ட்லி அகெயின் 59,300 கிட்ட நம்ம வந்து ஒரு சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம், அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து வந்துருச்சு. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 59,700 59,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 400 பாயிண்ட் பக்கம் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ அகெயின் இந்த இடத்துல இருந்து ஒரு புல் பேக் கிடச்சி அகெயின் ஒரு 59,600 வரைக்கும் வந்து போயிருக்கு. ஒரு 300 பாயிண்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதுலேயும் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு பேங்க் நிஃப்டியில் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 59,700 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 59,300 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 59,300 பிரேக் டவுன் வந்து ஆச்சு அப்படின்னா ஒரு 59,100 59,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 55,700 நமக்கு 59,700 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 59,900 60,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. நல்ல ஒரு ஓப்பனிங் ஒரு 940 வரைக்கும் வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் வந்து அகெயின் புல் பேக்கு. எக்ஸாக்டாக வந்து நேற்று க்ளோசிங்கிட்ட போய் ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்குறாங்க. அகெயின் சின்னதாக ஒரு புல் பேக். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 83,800 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 83,200 வந்து இருக்கலாம். 83,200 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 82,800 82,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 83,800 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 84,200 இதை நோக்கி வந்து மார்க்கெட் நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியும் நமக்கு வந்து ஒரு கேப் அப், மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்குறாங்க. இறங்கிட்டு மறுபடியும் சின்னதாக புல் பேக், மறுபடியும் கீழே இறங்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 13,700லேருந்து ஒரு 13,550 ஒரு 150 பாயிண்ட் பக்கம் வந்து கீழே இறங்கிட்டு அகெயின் ஒரு புல் பேக். ஸோ எக்ஸாக்டாக வந்து ப்ரைஸ் வந்து ஒரு 13,650 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 13,550 வரைக்கும் வரலாம்னு சொல்லியிருந்தோம். அந்த ரேஞ்ச் வரைக்கும் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து போயிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 13,700 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 13,550 வந்து இருக்கும். 13,550 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 13,450 13,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 13,700 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 13,800 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.